ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிட்டோம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் என்று சொல்லிப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு கூட இருந்த நாட்களில் தாம் அடையவிருந்ததான அந்த பாடுகளும் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் மிக தெளிவாக சீசர்களோடு கூட அவர் பேசியிருந்தார். ஆனால் அதை புரிந்து கொள்ளுகிறதான ஒரு மனநிலை சீடர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படவில்லை. இயேசுவை ஒரு விடுதலை வீரராகவே அவர்கள் எண்ணியிருந்தார்கள். இப்பொழுது திடீரென்று அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட போது யூதர்களால் தங்களுக்கும் என்ன ஒரு ஆபத்து நேரிடுமோ என்று சொல்லி அவர் பயந்தவர்களாக அறை கதவுகளை பூட்டிக் கொண்டு உள்ளே அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களிடத்தில் பயம்தான் அதிகமாக காணப்பட்டது. அவர்கள் பயந்திருந்த நேரத்திலே ஆண்டவர் மரித்தவராக அல்ல, மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தவராக அந்த மகிமையான சரீரத்தோடு கூட கதவுகள் பூட்டி இருக்கிறது. அந்த நேரத்திலே அவர் வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சொன்னார். ஏனென்று சொன்னால் மிகவும் பயந்து போய் காணப்பட்டு அங்கே உள்ளே வீட்டிற்குள்ளாக காணப்பட்டார்கள். அவருடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருந்தார்கள். பொதுவாக பயந்து காணப்படுகிறவருடைய உள்ளத்திலே சமாதானத்தை முற்றிலுமாய் இழந்து காணப்படுவார்கள். இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்கிறதான ஒரு அங்கலாய்ப்பு தான் அவர்களுடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டது. அவர்கள் கிட்டத்தட்ட 3 வருடங்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்த சீஷர்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் நிலை தடுமாறி போய் நம்பிக்கை முற்றிலுமாய் இழந்தவர்களாக இருந்த அவர்கள் நடுவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். நிச்சயம் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவருடைய உள்ளத்திலும் அவருடைய வாழ்க்கையிலும் பெரிய ஒரு சந்தோஷத்தை அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றிருப்பார்கள். பயம் முற்றிலுமாய் நீக்கப்பட்டது. சமாதானத்தை அறிவித்ததான இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிரசனம் அவளுக்கு உண்மையிலே ஒரு விடுதலை உணர்வையும் சமாதானத்தையும் நிச்சயம் அவனுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில பலவிதமான ஒரு அங்கலாய்ப்போடு கூட நீங்கள் காணப்படலாம். யோபு சொல்லுகின்றதான பொழுது என் தவிப்பை பார்க்கிற என் வாதை கடினமானது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தடுமாறி போகிறதான ஒரு நிலை தடுமாறுகிறதான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில கடந்து வரலாம். விசுவாசத்திற்கு தளர்ந்து போகிறதான சம்பவங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில நேரிடலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ என்றும் மாறாதவராக உங்கள் மத்தியில் உங்களோடு கூடவே இருக்கிறார். உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். அவர் தருகிறதான சமாதானம் ஒருபோதும் மாறாத சமாதானம். அவர் தம்முடைய சமாதானத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எந்த விதத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டாலும் சரி, எவ்வித பெரிய பிரச்சனைகளோ உங்கள் வாழ்க்கையில எதிர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளாக நீங்கள் தள்ளப்பட்டாலும் சரி, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கைத்தான் உங்கள் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் துணிகரமாக நிற்க வைக்கும்படியான ஒரு பலத்தை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். பூர்ண அன்பு பயத்தை பூர்ணமாய் தள்ளும். கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று உங்கள் வாழ்க்கையில நீங்கள் என்ன சூழ்நிலையில எதற்காக நீங்கள் பயந்து போய் காணப்படுகிறீர்களோ, எந்த காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போய் நீங்கள் காணப்படுகிறீர்களோ, அவற்றை நீங்கள் கண்டறிந்தவர்களாக
அந்த காரியத்தை தெய்வ சமூகத்திலே முற்றிலுமாய் இறக்கி வையுங்கள். தேவனுடைய சமாதானத்தினால் நிச்சயம் நீங்கள் நிறைக்கப்படுவீர்கள். என்ன காரியமாக இருந்தாலும் அவர் சமூகத்தில் முற்றிலுமாய் இறக்கி வைத்து கர்த்தாவே நீர் பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நீங்கள் இறக்கி வைக்கிறதான பொழுது நிச்சயமாய் சமாதானத்துக்கு காடப்படுகிறதான எல்லா தடைகளையும் கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் நித்தியமாய் நிலைத்திருக்கிறது தெய்வீக சமாதானத்தினால் இந்த காலை பொழுதில் உங்களை நிறைப்பார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை பொழுதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை எங்களுக்கு தரும்படியாகவே மனுஷகுமாரன் அந்த பூமிக்கு கடந்து வந்தீரப்பா. பாடுகள் பட்டீர், எங்களுக்காக இரத்த சிந்தினீர், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரே. இதோ உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போது சமாதானத்தை தந்து இன்னும் பிதாவின் வலது வருஷத்தில் எங்களுக்காய் பரிந்து பேசுகிற தெய்வமா இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற சமாதானத்துக்கு தடையாக்கணும் எல்லா தடைகளையும் நாங்கள் முற்றிலுமா தெய்வ சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு தகப்பனே நீர் பார்த்துக் கொள்ளும் என்று உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து விட்டு தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொண்டு மக்கள் வாழ யாவருக்கும் கர்த்தர் கிருபை கொடுத்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சந்தோஷமும் நிறைவாய் தேவாசீர்வாதம்